கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐசிசி T20 கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் 75% வெற்றி வாய்ப்பை இதுவரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு, சூப்பர் 8 போட்டிகளில் மொத்தம் 12 போட்டியில் 10 போட்டி வெற்றி பெற்று 83% தொடர்ந்து நாம் தக்க வச்சுருக்கோங்கிறதையும் சொல்லிக்கிட்டு இன்றைய போட்டிக்கு போயிடுவோம். இன்றைய போட்டி 2வது செமிஃபைனல். இந்தியாவுக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான போட்டி. இது ரொம்ப வாழ்வா சாவா போட்டி 2 அணிகளுக்குமே அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏற்கனவே நமக்கு இந்தியா இங்கிலாந்துகிட்ட அடி வாங்கியிருந்தாலும் இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் விராட் கோலி, ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்தீப் சிங் இவங்கெல்லாம் சிறப்பான செயல்பாடு செய்வாங்கன்னு காமிக்குது. அணியில் மாற்றம் இருந்தாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். யார் உள்ளே வந்தாலும் சிறப்பாக செயல்படுவாங்க இந்தியாவை பொறுத்தளவுக்கு. அதே போல் இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா பில் சால்ட்டு, ஜாஸ் பட்லர், லியாம் லிவிங்ஸ்டன், கேரி புரூக்கு, ஆதில் ரஷீது, ஜோப்ரா ஆர்ச்சர், சாம் கரன் இவங்கெல்லாம் சிறப்பாக செயல்படுவாங்க. அந்த அணிக்கு இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்னு தான் கேள்வி வந்தது. இந்தியாவுடைய உதயாதிபதி உதயத்திலே சேய் பலமாக இருக்கிறது. அதிரடியான ஆட்டத்தை இந்திய அணி கண்டிப்பாக வெளிப்படுத்துவாங்கன்றதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இங்கிலாந்துடைய உதயாதிபதி பார்த்திங்கன்னா புகர் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. 50% தான் இங்கிலாந்துக்கு வாய்ப்புங்கிறத காமிக்கிறது. மேலும் இங்கிலாந்தில் மந்தன் வேற உட்கார்ந்துருக்கிறது. கொஞ்சம் போராட்டம், தடைகள் இங்கிலாந்துக்கு இருக்குங்கிறத காமிக்கிறது. இந்தியாவுடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு லாபாதிபதி மால் தன் வீட்டுக்கு 12 மறைகிறாரு. அதனால் லாபம் ஓரளவுக்கு விரயத்தையும் சங்கடத்தையும் தரும் இந்தியாவுக்கும். ஆனால் அதைவிட கொடுமையாக இங்கிலாந்துக்கு லாபஸ்தானத்திலே கவிப்பு இருக்கிறது. நஷ்டம் சேதாரத்தை நிச்சயம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத காமிக்கிறது. ஸோ அந்த அதிபதி பொண்ணும் பார்த்திங்கன்னா இங்கிலாந்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறது இங்கிலாந்துக்கு பெரும் பின்னடைவை காட்டுகிறது. இந்தியாவை நோக்கி கதிர் வருவது சிறப்பு. இங்கிலாந்தை நோக்கி புகர் அவரோட வீடு கொடுத்த அதிபதி வர்றார். இருந்தாலும் மந்தனோடு சேர்ந்த புகர் அவ்வளோ சிறப்பு இல்லை. வெற்றி கோட்டுக்கு பக்கத்தில் வர்ற மாதிரி இருந்தாலும் இங்கிலாந்து வெற்றியை தவறவிடும். இந்திய அணி வெற்றி பெறணுங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அவ்வாறு வெற்றி பெறும் பட்சத்தில் ராகுல் டிராவிட், ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு சிறந்த கௌரவம், அங்கீகாரம் எதிர்காலத்தில் கிடைக்குங்கிறதையும் சொல்லிக்கலாம். ஏன்னா போட்டி மழையால் பாதிக்கப்படுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மழையால் பாதிக்கப்பட்டாலும் இறுதியாக இந்திய அணி இதில் வெற்றி பெற்று ஃபைனலுக்கு நுழையிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இன்றைய ஜாமக்கோல் பிரகாரம்னு சொல்லிக்கிட்டு, அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்போன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.